உன்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வீட்ல ஓ இடத்துல இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னை எப்படியாவது வீட்டை விட்டு விரட்டிட்டா நீ நினைச்சதை சாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. உன்னை பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. நீ ஒரு இடியட்னு எனக்கு தெரியும். ஆனா யூஎஸ்ல பிறந்துட்டு நீ சென்டிமெண்டல் இடியட்டா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எந்த காலத்துல இருக்க நீ? ஃபேமிலிக்கான டிஸ்கிரிப்ஷன்லாம் மாறி போயிடுச்சுமா. 2 பேரும் சேர்ந்து இருந்தாலே அதுக்கு பேரும் குடும்பம் தான். நீ சொன்னியே ஒரு லிஸ்ட், குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு. அதெல்லாம் இந்த சூரிய வம்ச குடும்பம் மாதிரி எங்கேயாவது 1-2 இடத்துல ரேரா தான் இருக்கும். அவ்வளவுதான். இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பிரிச்சு ஏன் பக்கம் கொண்டு வர பாக்குறியா? அது உன்னால முடியாது. சாம்பிள் ஒன்னு காமிக்கிறேன் பாரு. ஹே சாமான்யா, நீ எதுக்கு வெளியே நிக்கிற? உள்ள வா. லீலா, ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ so much சாமான்யா. ஹே லீலா, பர்த்டே அன்னைக்கு எல்லாரும் செம ஜாலியா ஹாப்பியா இருப்பாங்க. நீ என்னடானா ரொம்ப சேடா இருக்க? என்ன அந்த சமந்தா நின்னு கிளாஸ் எடுத்தாளா? அதுவும் ஒரு காரணம்னு சொல்லலாம். அப்புறம் நீ கொடுத்த ட்ரெஸ்ஸ நேத்து நைட்டே போட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா இப்ப என்னால அந்த ட்ரெஸ்ஸ போட முடியாது. ஏன் போட முடியாது? நான் தான் சொன்னேனே, எங்க வீட்ல எல்லாம் அலோ பண்ண மாட்டாங்கன்னு. எங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நாங்கெல்லாம் அந்த மாதிரி தான் வளர்ந்துருக்கோம். கம் ஆன் லீலா, இன்னைக்கு ஒரு நாளாவது உனக்கு பிடிச்சது செய். யாரு என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுட்டு இருந்தா வாழ முடியாது. எல்லாருக்கும் இங்க தனித்தனி லைஃப் இருக்கு. அவங்க லைஃப அவங்க தான் வாழணும். இதே நீ யூஎஸ்ல இருந்திருந்தா உன் பர்த்டே வேற மாதிரி இருந்திருக்கும். டான்ஸ், ஹவுஸ் பார்ட்டி, பப்னு செம ஜாலியா இருந்திருக்கலாம். சொல்ல முடியாது, உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்திருக்கலாம். இவ்ளோ ஏன், அவன் கிட்ட இருந்து உன்னோட பர்த்டே கிஃப்டா கிஸ் கூட கிடைச்சிருக்கலாம். சூப்பர். நம்ம நினைச்ச மாதிரி இவ நம்ம பக்கம் வர ஆரம்பிச்சிட்டா. இனி கொஞ்சம் பேசினாலும் போதும், ஃபுல்லா மாட்டிக்குவான்னு நினைக்கிறேன். லீலா, ரொம்ப வெக்கப்படுற? அப்ப உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? ஐயோ, அப்படிலாம் யாரும் இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே, ஏதோ மறைக்கிற மாதிரி தெரியுதே. நான் ஒன்னும் மறைக்கலையேப்பா. பாய் ஃப்ரெண்ட்ன்ற பேரு சொன்னாவே வெக்கப்படுறியே. உண்மையை சொல்லு, யார் அவன்? அப்படிலாம் யாரும் இல்ல. உன்கிட்ட மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்றேன், யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஆஹா, சொல்ல மாட்டேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸ். வா சாம், சாப்பிட வா. வேண்டாம், எனக்கு பசி இல்ல. அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. வயசு பொண்ணு நல்லா சாப்பிட வேண்டாமா? அதுவும் காலையில சாப்பிட்டாதான் நாள் முழுக்க நல்லா தெம்பா இருக்கும். உட்காரு. இல்ல பெரியத்த, எனக்கு பசியே இல்ல. எனக்கு கம்பல் பண்ணாதீங்க. ஏன் டல்லா இருக்க சாம்? இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டே ஆபீஸ்க்கு போறேன். அதான் டென்ஷனா இருக்கு. ஏன் உங்க மேனேஜர் நல்லவர் இல்லையா? நல்லவர் தான், அதான் சீக்கிரம் போகணும்னு பயமா இருக்கு. என்ன பேசுறீங்க 2 பேரும்? மா, சின்ன பசங்க பேசிட்டு இருக்கோம். போமா, போய் இட்லி வந்துருச்சான்னு பாருமா, போ. நாம இருக்கும்போதே ரகசியம் பேசுற அளவுக்கு சாமும் சந்திரவும் வந்துட்டாங்களா? சூப்பர்.
சீக்கிரமே அவங்க 2 பேர் மனசும் நெருக்கம் ஆயிரணும். மா நீ இட்லி எடுக்கவே இல்லையா? இங்க போறேன்டா. ஆல் தி பெஸ்ட் சாம். தேங்க்யூ சந்துரு. ஐயோ டைம் ஆயிடுச்சு சந்துரு, நான் வரேன். ஏய் ஈவினிங் சீக்கிரம் வந்துரு. ஓகே ஓகே. நான் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தா பொறுக்காது இந்த சூர்யாவுக்கு. சாரி, நான் கவனிக்கல. பரவாயில்ல. ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் டே ஜாபுக்கு போறேன், விஷ் பண்ணலாம், ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லலாம். சூர்யா, சூர்யா, என்ன பெரியம்மா? சாப்பிட வாப்பா. சரி பெரியம்மா. ஹே லீலா, என்ன யாரையோ காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து ஒண்ணுமே சொல்லாம வெக்கப்பட்டு நின்னுட்டு இருக்க? யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கல்ல? நீ சொல்லவே வேணாம், ஆளை விட. சாரி. நம்ம வீட்டு கேட்டு கிட்ட ரோடு இருக்கா? ஆமா. அங்க ஒரு பைக் நிக்குதா? ஆமா. அந்த பைக்ல ஒருத்தன் ஸ்டைலா நின்னுட்டு இருக்கானா? அவன் என்னதான் பாக்குறான். நான் எப்பப்பெல்லாம் இங்க வந்து நிக்கிறேனோ அவனும் அப்பப்பெல்லாம் ரோட்ல மொட்டை மாடியில இப்படி கண்ட இடத்துல நின்னு என்ன பாக்குறான். ஆனா நான் அவனை பாக்குறதே இல்ல. நீ பாக்குறதுல சரி, ஆனா அவன் உன்னதான் பாக்குறான்னு உனக்கு எப்படி தெரியும்? சத்தியமா நான் அவனை பார்த்ததே இல்ல. என்ன நம்புங்க. சரி சரி, நம்பிட்டேன். நீ இவ்ளோ நாளா அவனை பார்த்தது இல்லல்ல, இப்ப பாரு. ஏய், ஐயோ வேணாம், அண்ணம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்கதான் இங்க இல்ல இல்ல. ஆனா அவங்கதான் முன்ன பின்ன தெரியாத பையனை பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்திருக்காங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. ஒரு தடவை பாக்குறதால ஒரு தப்பும் இல்ல, நீ பாரு. ஐயோ வேண்டாம், எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. பயம் போய் வெக்கம் வந்துருச்சா? சூப்பர். அப்புறம் என்ன, பாரு. வேணாம் வேணாம். என்ன லீலா நீ இப்படி இருக்க? உன் வயசு பொண்ணுங்கெல்லாம் அமெரிக்கால 1க்கு 2ன்னு பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருக்கும். நீ என்னடானா இவ்ளோ யோசிக்கிற? அது உங்க
உங்க ஊர்ல வேணா சகஜமா இருக்கலாம், ஆனா இங்க அப்படி இல்ல. அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அமெரிக்காவை விடு. ஆக்சுவலி இந்த ஊர்ல கூட இந்த காலத்து பொண்ணுங்க அப்படிதான் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ இன்னும் பாட்டி சொன்னாங்க பஞ்சாங்கத்துல சொன்னாங்கன்னு பயந்துட்டே இருக்க. சரி, நீ அவன் கூட பேச வேணாம், பழக வேணாம், ஆனா ஒரு ஹாய் சொல்லலாம்ல. நான் மாட்டேன்ப்பா. வெயில் வேற அடிக்குது. பாவம் பையன் ரொம்ப நேரமா உன்னையே பாத்துட்டு இருக்கான். போனா போது ஒரு ஹாய் சொல்லிடு. ஐயோ, எனக்கு வெக்கமா வருது, நான் போறேன். பாய். லீலா, நீ என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. அவனை பத்தி எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சு வச்சிருக்க. ஆனா கேட்டா வெக்கப்படுறல. உன்ன மாதிரி பொண்ணுங்கள் எல்லாம் நம்ம வச்சு ஈஸியா ஏமாத்திரலாம். கொஞ்சம் பாசமா பேசினா போதும், விழுந்துருவீங்க. அந்த பையன் எப்படின்னு தெரியல, ஆனா உங்க 2 பேரையும் வச்சு நான் ஒரு கேம் ஆட போறேன். அதுக்கப்புறம் இந்த சூரிய வம்சம் குடும்பமே நான் சொல்றதுதான் கேக்கும். கேட்க வைப்பேன். யாரையுமே காணோம். அவ யாருக்கு பாய் சொன்னா? இது ரொம்ப நாளா நடக்குதா இல்ல என்னைக்குதானா? இன்னுமே புரியல. முதல்ல லீலாவை இவ கூட பேசுறத நிப்பாட்ட சொல்லணும். எனக்கு என்னவோ அவளு நல்லதா தோணல. நலம் விரும்பி எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த சமந்தாவை வீட்டை விட்டு விரட்ட முடியல. இவ என்னடான்னா அவளை பார்த்தே கடுப்பாயிட்டு இருக்கா. நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒன்றும் சரியா தோணல. என் வீட்டுக்காரர் அடிக்கடி ஃபோன் பண்ணி இத பத்தியே விசாரிச்சிட்டு இருக்காரு. ஓ, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த சமந்தாவை ஏதாவது பண்ணணும். என் பொண்ணுக்கும் சூர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஏதாவது ஐடியா இருந்தா சொல்ல. ஆத்தாள மகளும் சரியான காரியவாதிகளா இருப்பாளுக போல இருக்கு. எவ்வளவு நாள் என்ன அடிச்சிருப்பீங்க, இப்ப என்கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? கெஞ்சிங்க கெஞ்சிங்க, நல்லா கெஞ்சிங்க. ஹலோ நலம் விரும்பி, ஆ, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா எங்கேயோ பார்த்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. மேடம், நான் உங்க விஷயமா தான் டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க நினைத்த எந்த விஷயமும் நடக்காது. ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுவீங்கன்னு பார்த்தா என்ன நலம் விரும்பி நீங்களே இப்படி சொல்றீங்க? நான் சொல்றத முழுசா கேளுங்க. நான் எதுல விட்டேன்? நீங்க இப்படியே இருந்தா புடிச்சிட்டேன். நீங்க 2 பேரும் குடும்பத்தை விட்டு விலகியே இருக்க கூடாது. அவங்க கூட நெருக்கமா இருக்க முயற்சி பண்ணுங்க. அதோட நிக்காம பிசினஸ்ல நீங்களும் ஒரு பொறுப்பு எடுத்துக்கங்க. ஆபீஸ்க்குள்ள என்ட்ரி ஆக சூர்யா விடணுமே. ஓ, ஏன் அந்த ஒரு வழிதான் இருக்க? நீங்க ஜெயந்தி மூலமா உள்ள போங்க. அப்பதான் எல்லாமே உங்க கைக்குள்ள வரும். அப்படி இல்ல, நீங்க விருந்தாளி மாதிரி வந்துட்டு நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு பெட்டி படுக்கைய தூக்கிட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கே போக வேண்டியதான். யோ, எழுந்திரியா? ஆ? எழுந்திரியா? Get out. சார் கொஞ்சம் அமைதியா Mom, first பேசாம இருங்க. முதல்ல வெளிய போயா. என்ன மேடம், கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறீங்களா? இல்ல இல்ல, இப்ப நான் போறேன். ஆனா நீங்க 2 பேரும் கண்டிப்பா மறுபடியும் என்ன தேடி வருவீங்க. அப்ப காட்டுறேன் இந்த நாராயணன் யாருன்னு.
நல்லா விரும்பி. ஐயோ. அடியை சாமான்யா, உன்னை இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்ததே நானு. நீ எனக்கே கெட் அவுட் சொல்றிய? இருடி, உனக்கு வைக்கிற ஆப்பு. சாம், நீ ரொம்ப அவசரப்படுற. அந்த ஆள் நமக்கு ஐடியா சொல்றதுக்காக வந்தான். அவனை போய் நீ விரட்டுற. எப்படி இருந்தாலும் அந்த ஆளோட உதவி நமக்கு தேவை. மாம், அந்த ஆளோட உதவி என்னைக்குமே நமக்கு தேவையில்லை. என்கிட்ட அதை விட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. இப்போ லீலா கிட்ட கொஞ்சம் நெருங்கிட்டேன். கூடிய சீக்கிரம் நான் சொல்ற எல்லாத்தையும் அவளை கேட்க வச்சிருவேன். சீக்கிரமே அந்த சமந்தாவை பார்த்து சூர்யா ஐ ஹேட் யூன்னு சொல்ல வச்சிருவேன். அதுக்காக சூப்பர் பிளான் ஒன்னு போட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மாம். நான் சொல்றது எல்லாமே நடக்கும். நீங்களும் அதை பார்த்து சந்தோஷப்பட போறீங்க. குட் மார்னிங் மேடம். ஐயோ மேடம், என்ன எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. நான் ஒரு சாதாரண ஸ்டாஃப், நீங்க ஒரு மேனேஜர். நான் தான் சார் உங்க ரூமுக்கு வந்து குட் மார்னிங் சொல்லணும். நீங்க தான் மேடம் என்னோட பாஸ். வாட்? நீங்க என் பாஸோட கேபின்ல இருக்கீங்க, அதனால நீங்களும் என் பாஸ் மாதிரி தான். அந்த சீட்டுக்கு என்ன மரியாதையோ அத உங்களுக்கும் தரேன், வேற ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். நீங்க எனக்கு இவ்ளோ மரியாதை கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாம் சூர்யா சார் ஆர்டர். என்ன சொன்னீங்க மேடம்? சூர்யானா சூரிய பகவான். நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, எனக்கு சூரிய பகவான்னா ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் சூரிய நமஸ்காரம் பண்ணுவேன். அந்த சூரியனோட ஆர்டர்னு சொன்னேன். நீங்க நல்லா இருந்தாதான் சூரிய பகவானும் நல்லா இருப்பாரு. சூரிய பகவான் நல்லா இருந்தாதான் நாம எல்லாரும் நல்லா இருப்போம். ஐயோ மேடம், சாரி மேடம், நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஸ்டேஜ்ல இருக்கேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க. என்ன பண்ணணும் சார்? மேடம், அந்த பெல்ல கொஞ்சம் அழுத்த முடியுமா? மேடம் சொல்லுங்க மேடம். முருகா சார், மேடம் ரொம்ப டயர்டா இருக்காங்க. நீ என்ன பண்ற, அவங்களுக்கு 1 ஹவருக்கு ஒரு தடவை குடிக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க டயர்டே ஆகக்கூடாது. என்ன புரிஞ்சுதா? ஓகே சார். ஓகே சார், என் ஒர்க் என்னன்னு நீங்க சொல்லவே இல்ல. இப்போதைக்கு ஒரு ஒர்க்கும் இல்ல. இருந்தா நானே உங்களுக்கு சொல்றேன். ஏய் மச்சான், இன்னும் எவ்வளவு பண்ணுங்கடா? உன் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. பேசாம வீட்ல சொல்லி மேரேஜ் பண்ணிக்கடா. போடாங்க. ஒரு பொண்ணை பிக்கப் பண்ணோமா, நல்ல ஊரை சுத்தணுமா, நமக்கு தேவையானது அந்த பொண்ணு கிட்ட இருந்து கிடைச்சதா, அந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு அடுத்த பொண்ணை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும்டா. அதை விட்டுட்டு ஒரே பொண்ணு கூட டிராவல் பண்ணோம்னா லைஃப் ரொம்ப போர் அடிச்சிடும்டா. இது நாள் வரைக்கும் நீ தூக்கிட்டு இருந்த பொண்ணுங்க வேற, இப்ப நீ டார்கெட் பண்ணி இருக்கிற பொண்ணுங்க வேற. இவங்க சூரிய வம்சம் குடும்பத்து பொண்ணுங்க. இந்த பொண்ணுக்கு 2 அண்ணனுங்க இருக்காங்க. அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ, உன்னை சும்மா விட மாட்டாங்க. சேஃபா இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லது. டியூட், ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ. லவ் பண்ற பொண்ணுங்கெல்லாம் எப்பவுமே சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால நம்ம மேட்டர்லாம் லீக் ஆகாது. நம்ம மேட்டர் இல்ல டியூட், உன்னோட சீக்ரெட் லீக் ஆகாது. ஓகே டியூட், என்னோட தான். அதுவும் இல்லாம
பொண்ணுங்கலாம் இன்ஜின் மாதிரி செட் ஆகுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா செட் ஆயிட்டா அப்புறம் நம்ம சொல்றதுதான் கேட்பாங்க. எல்லாம் சரிதான், ரிஸ்க் கொஞ்சம் ஓவரா இருக்கும், பாத்துக்க. நீ சொல்ற மாதிரி பயந்தா ஒரு பொண்ண கூட செட் பண்ண முடியாது. அதெல்லாம் வேற ஏரியா, வேற மாதிரி பொண்ணுங்க. இது இதே ஏரியா, பக்கத்து வீடு, பாத்துக்க. அது எல்லாத்தையும் விட இதுதான் ஈஸி. பிக்கப்புக்கும் டிராப்புக்கும். ஒன்னு பிக்கப் பண்ண இன்னொன்னு ஃப்ரீயா? இந்த லீலா நம்ம ஊரு லாலிபாப் மாதிரி அடிக்கடி சாப்பிடுறதுக்கு. இந்த அமெரிக்கா பொண்ணு பிட்சா பர்கர் மாதிரி எப்பவாவது தான் கிடைக்கும். கொஞ்சம் ஸ்பெஷல்.